கூகுள் சி யூனிவர்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் நோபல் பிரைஸ் 2025 பீஸ் பார்க்க போகிறோம். அதாவது 2025ஆம் ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசு. நோபல் பிரைஸில் மொத்தம் 6 கேட்டகிரி. இந்த 6 கேட்டகிரியில் பீஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ எந்த நாளில் அறிவிச்சிருக்காங்க? 10 அக்டோபர் 2025. யாருக்கு அறிவிச்சிருக்காங்க? மரியா. இவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? இந்த விருது வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்போ இந்த பெண்மணிக்கு விருது எந்த நாளில் கொடுப்பாங்க? 10 டிசம்பர் 2025 இந்த நாளில். ஏன்னா இந்த நாள் தான் ஆல்ஃபிரட் நோபல் இவரோட நினைவு நாள். அப்போ எல்லா பேருக்குமே விருதுகள் வழங்கப்படுவது 10 டிசம்பர், அறிவிக்கப்படுவது அக்டோபர் மாதம். சரிங்களா? அப்போ இவங்களுக்கு 10 அக்டோபரில் என்ன பண்ணியிருக்காங்க? அறிவிச்சிருக்காங்க. இந்த வாட்டி பீஸ்க்கு ஒரே ஒரு நபருக்கு என்ன பண்ணியிருக்காங்க? அறிவிச்சிருக்காங்க. எங்கே வச்சு அறிவிச்சிருக்காங்க? லொக்கேஷன் நார்வேயில், இந்த ஓஸ்லோ, இந்த லொக்கேஷனில் வச்சு அறிவிச்சிருக்காங்க. அமைதிக்கான நோபல் பரிசு மட்டும் அறிவிக்கப்படுவது எங்கன்னா நார்வே. இது ஸ்வீடன் நாட்டிலேருந்து பிரிஞ்சிருக்கும் இந்த லொக்கேஷன். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 4 கேட்டகரி பார்த்துருப்போம். அந்த 4மே அறிவிக்கப்பட்டது ஸ்வீடனில் ஸ்டாக் ஹோம். அதே மாதிரி யார் அறிவித்தாங்கன்னா தி நார்விஜியன் அகாடமி, இவங்க தான் அறிவிச்சிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமானது, இந்த பரிந்துரையில் நிறைய பேர் இருப்பாங்களே, அதில் அமெரிக்காவோட தற்போதைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இவர் இருக்கார். 47வது அமெரிக்க அதிபர். இவருக்கும் அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பில் இவர் இருந்தார். உலகமே பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்பில் இருந்தாங்க, இந்த முறை டொனால்டு ட்ரம்ப் இவருக்கு கிடைக்கும்னு சொல்லி. ஆனால் இந்த முறையும் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம், இவருக்கு விருது வழங்கப்படவில்லை. ஏன்னா நிறைய போரை இவர் தான் நிப்பாட்டினேன்னு சொல்லி இவரே அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்திருப்பார். இந்தியா பாகிஸ்தான் வார், ஈரான் இஸ்ரேல் வார், இந்த மாதிரி நிறைய நாடுகளுக்கிடையே போரை வந்து நான் தான் நிப்பாட்டினேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். அதனால் இவருக்கு கிடைக்குன்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க, ஆனால் கிடைக்கல. இதுக்கு முன்னாடி இவர் 2017-21 அமெரிக்க அதிபராக இருந்தப்பையும் இவருடைய பேர் பீஸில் பரிந்துரை பண்ணியிருந்தாங்க, அப்பையும் கிடைக்கல. ஆனால் அமெரிக்காவோட இதுக்கு முன்னாடி இந்த அதிபர் 44வது அதிபர் பராக் ஒபாமா, இவருக்கு 2009 நோபல் பீஸ் பிரைஸ் வழங்கியிருக்காங்க. லிஸ்ட்டு படி ஒரே ஒரு நபர், யார்? மரியா கொரினா மச்சோடா, இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க எந்த நாட்டுக்காரங்க? வெனிசுலா நாட்டை சேர்ந்தவங்க. அப்போ 2025 நோபல் பீஸ் பிரைஸ் வாங்கியிருக்கிறது மரியா கொரினா மச்சோடா. இவங்க யார்னா வெனிசுலாவின் எதிர்க்கட்சியான வெண்டே வெனிசுலாவின் தற்போதைய தலைவராக இருக்காங்க. அதே மாதிரி வெனிசுலா நாட்டில் இவங்கள இரும்பு பெண்மணியாக என்ன பண்ணுறாங்க? அழைக்கிறாங்க. அப்போ என்ன ரீசனுக்காண்டி இவங்க வாங்கியிருக்காங்க? மக்களாட்சி நாடாக வெனிசுலா வளமாக இருந்தது, ஃபஸ்ட்டு இருந்திருக்கு. இப்போ வேறு ஒரு பிரச்சனை இங்கே போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வச்சு தான் இவங்களுக்கு இந்த விருது கொடுக்குறாங்க. தற்போது இந்த நாடு நெருக்கடியாலும் பொருளாதார சிக்கலாலும் பாதிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலா நாட்டில் ஜனநாயகம் மலர தொடர்ந்து போராடி வருகிறார். அப்போ அதிபராட்சிக்கு எதிராக அங்கே இருக்கிற எதிர்க்கட்சிகள்லாம் ஒன்றா திரட்டி இவங்க போராட்டம் பண்ணுறாங்க. இப்போ வெனிசுலாவில் அதிபராக யார் இருக்கா? இந்த நிக்கோலஸ் மதுரோ. இவருக்கு எதிராக தான் இவங்க டீமாக ஒன்றா சேர்ந்துருக்காங்க. தேங்க்யூ.